ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். அமேசான் கேஜெட் சீரிஸ் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அமேசானை மட்டும் டார்கெட் பண்ணி போடாமல் மற்ற வெப்சைட்லேயும் கம்மியாக இருக்கக்கூடிய நியூவாக இனோவேஷனாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க கேஜெட்ஸ்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கேஜெட் சீரிஸ் அப்படின்ற வேர்டை வந்து அமேசிங் கேஜெட் சீரிஸ்ன்னு மாற்றி மற்ற வெப்சைட்டில் இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அமேசான் கேஜெட் சீரிஸும் டார்கெட்டடாக கம்மி ப்ரைஸில் உள்ளதும் தனி ஒரு வீடியோவாக வரும். இதுவுமே வரும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டான கேஜெட்ஸ் தான் நம்ம போட போறோம். சரி, இன்னைக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டான டிஃபரெண்டான கேஜெட்ஸ்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டி பர்பஸ் இருக்கக்கூடிய ஒரு டூல் தான். இதுல 1 2 கிடையாது, 115 டூல் டோட்டலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே பாக்ஸ்ல கொடுத்தது தான் இது ரொம்பவே ஹைலைட். இது ஒரு பாக்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்கு ஒரு முகம் கிடையாது, இருமுகமா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்லி நீங்க ஓப்பன் பண்ணி டூல் அக்சஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஹோல்டர் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டூல் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில பேசிக்கான டூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி மொபைல், வீட்டில் இருக்க கேஜெட்ஸ், இல்லை ஏதாவது புதுசாக லேர்ன் பண்றீங்க, ரிமோட் கார் இந்த மாதிரிலாம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதெல்லாம் டேமேஜ் இல்லாமல் ஓப்பன் பண்றதுக்கான டூல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 டூல் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் டூல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டி பாக்ஸ் டைப்ல இருக்கக்கூடிய டூல் கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது என்ன யூஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்றேன். முக்கியமான ஒரு டூல் அப்படின்னா இந்த ஹேண்டில் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா மல்டி யூஸ் இருக்கு. அதுல பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா 98 டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிட்ல நீங்க எதை வேணா இதுல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மேக்னெட் கிரிப்போட தான் இருக்கு. ஸோ ஈஸியா வந்து ஹோல்ட் ஆயிரும். உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா நார்மலா வந்து கையிலேயே நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதான் ஸ்பெஷலான டூல்லாம் அக்சஸ் பண்றதுக்கான டைம். நார்மலா வந்து நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்குன்னு வருத்த பண்ணணும்னே தேவையில்லை. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லாக்கை புல் பண்ணி பேக் சைடில் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டூலோட ஹைட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதனால நம்ம நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இல்லாம டாப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா வந்துட்டு லூஸாவே இருக்கும். ஸோ மேல இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு ஹோல்டு பண்ணிட்டு நீங்க ஒரே கையில கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி டாப்பை வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டைட்டா இருக்கு, கை வழுக்குது அப்படின்னும் போது இதுலயே பாத்தீங்கன்னா ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன கம்பி இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு கூட நீங்க ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமானது, நம்ம பிசி எல்லாம் ஓபன் பண்ணி ஏதாவது பண்றீங்க, இல்ல ரொம்பவே சர்க்யூட்லாம் உள்ள இருக்கு, அந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் வந்து உள்ள போக முடியல அப்படின்ற இடத்துல ஃபிளெக்சிபிளா வந்துட்டு நீங்க வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவரை வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மேல மட்டும் இதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்க ஃபிளெக்சிபிளா வந்து ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே வந்து சைட்ல வந்துட்டு நீங்க ஸ்க்ரூவை வந்து டைட் பண்றது இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். இது நார்மலா எந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர்லயும் நம்மளால பண்ண முடியாது. அதே சமயம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கனால யூசருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு டூல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் ரெண்டுமே பண்ண முடியும். ஸ்க்ரூ டிரைவர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட் பவரே இருக்காது, ஸ்க்ரூ எல்லாம் ஒட்டாது. அந்த மாதிரியான டைம்ல இந்த மாதிரி ஜஸ்ட் உள்ள மட்டும் ஸ்வைப் பண்ணி வெளியில எடுத்தீங்க அப்படின்னா போதும், அதுக்கு மேக்னெட் பவர் வந்துடும். ஈஸியா நீங்க வந்து ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே தூக்கிக்கலாம். சில டைம்ல பாத்தீங்கன்னா தேவையில்லை மேக்னெட் பவர் அப்படின்னும் போது மேலேயே பாத்தீங்க அப்படின்னா டிமேக்னடைஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மேல வச்சு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா போதும், மேக்னெட் பவர் இதுல இருந்து போயிடும். சூப்பரான டூல்ல இந்த டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 6 மாதம் கிட்டக்க வந்து யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் அடடா இந்த டூல் இல்லையே இதில் அப்படின்னு கவலைப்படவே இல்லை. மோஸ்ட்லி எல்லா டூலுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்வுட்ல அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் கேட்டீங்க ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு. பேங்க்வுட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூப்பன் கோடுமே வந்து இதுக்கு இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2800 இந்த ரேஞ்சில் இதோட ப்ரைஸ் வருது. கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 530 வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2273 இந்த ரேஞ்ச் வருது. பட் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் மாறும்போது இந்த பிரைஸ் வந்து இன்னும் கம்மியாகலாம், கூட ஆகலாம். அது வந்து நீங்க டைரக்டா லிங்க் கொடுத்துருக்கேன், அதிலே செக் பண்ணி பாருங்க. கூப்பன் கோடுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மறக்காம அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கான கூப்பன் கோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். எப்போ எக்ஸ்பீரியட் ஆகும்ன்றத போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும் அப்படின்னா குயிக்காவே நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பட்ஜெட்ல ஒரு சூப்பரான கேமிங் ஹெட்ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோனோட பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா Adcom அப்படின்றது தான். பேக் சைடில் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன்
ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூட வந்துட்டு ஹெட்ஃபோன் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ரியலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் இயர் ஹெட்ஃபோன் இது வந்துட்டு. ஸோ உங்களோட காது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே போயிடும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து காது மேலேயே வந்து அந்த ஹெட்ஃபோன் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த காது வலிக்க ஆரம்பிக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து காதை கவர் பண்ணிடுது அப்படின்றனால ஃபுல்லாக உங்களுக்கு குஷன் எஃபெக்டாக தான் இருக்கும். காது வலி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவர் அப்படின்னு பார்க்கும்போது 50mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரியான மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் டைப்பில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வந்து தலையில் உட்கார்ற மாதிரி வந்துட்டு சின்னதாக ஸ்ப்ரிங் டைப்பில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் மாதிரி இருக்கும். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து இந்த ஒயர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேபிளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் ஒரு கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஹெட்டு கிட்ட இருக்கக்கூடிய இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம், இதுலேயுமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மைக்கை மியூட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைக்லையும் ஹெட்ஃபோனோட சைட்லையும் வந்துட்டு லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களோட பிசி இல்லை மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இதில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி கேபிள் மூலியமாகவே கனெக்ட் பண்ணி பிசியில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். முழுக்க முழுக்க பிசிக்காக இது கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். இல்லை நான் வந்து ஃபோன்லையும் அப்பப்போ கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு தோன்றவங்களுக்கு ஒரு ஓடிஜி கேபிள் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓடிஜி கேபிள் இதில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக உங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டுக்கவும் முடியும். அண்ட் ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஓவர் இயர் அப்படின்றனால காதுக்கு வெளியில் வந்து ஈஸியாக வந்து ஃபிட் ஆகுறதுனால காது வலி இந்த மாதிரிலாம் இல்லை. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா பேஸ் இருக்குது. 50mm டிரைவர் கொடுத்துருக்கனால சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்கே வந்து நார்மல் ஸ்பீக்கரை கேட்குற மாதிரி வந்து கேட்குது. நீங்கள் சவுண்டை கம்மி பண்ணி வச்சு தான் கேட்கணும். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1990 கிட்டத்தட்ட 2000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்கு, அமேசான்லேயும் அவைலபிள் இருக்கு. அமேசான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கே வந்து நமக்கு டெலிவரி வந்துருது. ஸோ ஃபாஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வரக்கூடிய ஆஃபர்ஸ்லாம் ரெகுலராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட லவுட் பஜார் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃபர்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மியூட் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் உடனே வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லாக்டவுனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், இல்லை பசங்க வீட்டில் இருந்தே படிக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே மானிட்டர் பார்க்கும்போது மற்ற லைட்டுமே வந்து எப்பயுமே போட்டு தான் வச்சிருக்கணும். இல்லாட்டி கண்ணு வந்து எரிச்சல் வருது, கண்ணில் தண்ணி வருது, இந்த மாதிரிலாம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எழுதுறோம் அப்படின்னும் போது கூட அந்த அளவுக்கு வந்து நமக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மானிட்டரோட வெளிச்சத்தை வச்சு எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்றதையும் நம்ம உள்ள பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல அந்த இமேஜ் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க, லேம்போட இமேஜ். அண்ட் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் இ ரீடிங் லேம்ப் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இது எந்தெந்த ஆங்கிளில் வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட யூஸ் என்ன அப்படின்றதையுமே வந்து சைடில் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஹோல்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ லேம்ப் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அலாயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய லைட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 84 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் தான் எல்லாமே வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி மானிட்டரில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி லேம்ப் இருக்குது அப்படின்னும் போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு லேம்பை இது மாதிரி வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேக் சைடில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே இழுத்துட்டு மானிட்டரில் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணியும் கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேக் சைடில் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட மானிட்டரில் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பவர் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப்பில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டேரெக்டாக இதில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி கேபிள் மூலியமாகவே உங்கள் சிஸ்டத்தில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாமல் நான் தனியாக யூஸ் பண்ண போகிறேன் சில இடத்துக்கு அப்படின்னும் போது டேரெக்டாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பவர் கொடுத்துக்க முடியும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலரில் இருக்க பட்டன் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இதில் ஒயிட் கலர் அண்ட் எல்லோ 2 கலர் நம்ம வந்து எரிய வச்சுக்க முடியும். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத மாற்றி எரிய வச்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் 3வது 4வது பட்டன் பார்த்தோம் அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 விதமான
தேவையான பிரைட்னஸை வந்து அதிகப்படுத்துறதும் கம்மிப்படுத்துறதுக்கான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேம்பை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து உங்களால் திருப்பியும் வச்சுக்க முடியும் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நார்மலாக மானிட்டரை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டிங் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்வுட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஊர்லாம் வந்து இது இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றனால தான் அங்கேருந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கீழே லிங்க் கூட பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடுமே கொடுத்துருப்பேன். அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2346 ரூபா இந்த ரேஞ்ச் வருது டெலிவரி சார்ஜோட சேர்த்து. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் ஃபாரின்லேருந்து வர்றது, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த கேஜெட் ஆட் பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ண ஒரு கேஜெட் அப்படின்னே சொல்லணும். அடடா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேஜெட்டா அப்படின்னு தோணும். நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட மொபைலே வந்து மைக்ரோஸ்கோப்பாக மாற்றிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஆங்கிளில் வந்து இந்த உலகத்தை பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல இந்த பிராண்டோட நேம் டிப்ஸ்கோவ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் என்ன சைஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த அளவுக்கு ஜூம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த அளவுக்கு பண்ண முடியுதான்றதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்தவொடனே யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது தேவை அப்படின்னே சொல்லணும். நெக்ஸ்ட் லென்ஸை துடைக்கிறதுக்கான சின்ன கிளீனிங் கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லென்ஸ் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நல்ல ஒரு பாக்ஸ் பேக்கிங்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எடுத்துட்டு பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 12 டபுள் சைட் டேப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று வீணாக போயிடுச்சு அப்படின்னும் போது இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியனில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு தோல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பறவையோட ரெக்கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு தூள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஜூம் பண்ணி இப்போ வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது எப்படி மொபைலில் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லென்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளோ லென்த்தாக வந்து கொடுக்கணும், அந்த லென்ஸ் இருக்கிற இடம் மட்டும் போதுமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் எந்த கேமரா மெயின் கேமராவோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட எடுத்துகிட்டு கூட நீங்கள் திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதை பேஸ்ட் பண்ணும்போது இப்போ நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட் கவர் ஆகிற மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன சின்ன பொருள்லாம் ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு வெளிச்சம் பத்தாது. டைரக்டா அந்த ஃபிளாஷ் லைட்ல இருந்து இதுல க்ளோ ஆகி வர மாதிரி தான் இவங்க வச்சிருக்காங்க. அதனால மற்ற பொருள் நம்ம பார்க்கும்போது நல்லாவே க்ளோ ஆகி தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்டான சில சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்க சாம்பிளே நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வெங்காய தோல்ல சின்ன ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படின்றத பாருங்க. வேணும் அப்படின்னா ஃபோன் கேமரா யூஸ் பண்ணி இன்னும் கூட நம்ம ஜூம் பண்ணி கூட பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி தான் ஃபெதர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு பறவையோடது. அந்த ஃபெதர்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த மயில் இறகு இருக்கும், அதில் ஒன்னே ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த ஒரு பீஸ் மாதிரி தான் இது. எந்த அளவுக்கு டீடைலா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் டீடைல் தெரியுது. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்ம சின்னதா பார்க்கக்கூடிய ஒரு எறும்பு, அது பாத்தீங்கன்னா கட்டெரும்பு சைஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதோட டீடைல் எல்லாமே வந்துட்டு. அண்ட் நாலாவது தான் பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்ட். நானே ஷாக் ஆயிட்டேன், இப்படி எல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலா வெளியில போயிட்டு நார்மலா வெளியே தண்ணி தேங்கி இருந்தது. அந்த தேங்கி இருந்த தண்ணியில இருந்து கொஞ்சம் எடுத்து வந்து ஒரே ஒரு டிராப்பை மட்டும் வச்சுட்டு அதுல என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தேன். ஸோ இது பாக்டீரியாவா அந்த மாதிரி எனக்கு டீடைலா வந்து தெரியல. பட் ஒரு சின்ன உயிரினம் அதில் வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியும். சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கு. பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அமீபா மாதிரி வந்து ஒன்று போய்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம நோட் பண்ணி பார்த்தா தான் எனக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சது. அதோட மூவ்மெண்ட் வச்சு தான் அட இந்த அளவுக்கு இருக்க ஒரு டிராப் தண்ணி டிராப்ல வந்து இவ்வளோ டீட்டெயில் தெரியுதுன்னு நானே வந்து ஷாக் ஆயிருந்தேன். அண்ட் ஃபைனலாக 2 சாம்பிள் நம்மளோட கை ரேகை நீங்க வந்து பார்க்கலாம். கை ரேகையில் இருக்கக்கூடிய தூசி ஒன்று ஒட்டிட்டு இருக்கு. அந்த தூசி கூட நம்மளால வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியும். இன்னும் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா கை ரேகைக்குள்ள இருக்கக்கூடிய டாட்ஸ் எல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஹேரோட அந்த திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஷாம்பு விளம்பரத்துல எல்லாம் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக நம்மளோட ஹேரை வந்து பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு ஜூம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்கு ஓவராக இந்த அளவுக்கு ஹைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படின்னு வந்துட்டேன். நான் 11th 12th நான் வந்து படிக்கல. இந்த 11th 12th எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோஸ்கோப்லாம் கொடுத்து இலையிலலாம் என்ன இருக்குன்னா பார்க்க வைப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக, அதுவும் ஃபோன் யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் மாதிரி. இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் பேஸ் பண்ணி இருக்கு. உங்களோட குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வாங்கி கொடுக்கலாம். ஒரு இலையிலேருந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் எந்த
அளவுக்கு ஃபார்ம் ஆகுதுன்றது கூட டீட்டெயிலாக பார்க்க முடியும். அது ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினல் ப்ரைஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அமேசானில் செக் பண்ணி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 6000 ரூபா வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்வுட்டில் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 2080 ரூபா அந்த ரேஞ்ச் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து தான் வந்து இங்கே இந்தியா செல்லர் வந்து வாங்கி விற்கிறாங்க. ஸோ தாராளமாக வந்து பேங்க்வுட்டில் 2000 ரூபான்றது வந்து ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு குழந்தைங்க கற்றுக்குது அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் பாஸுக்கு கூட வேற லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடியது இந்த எம்ஐ கேஜெட் சீரிஸ் போடவே இல்லையே ப்ரோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த பேங்க்வுட் வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டான கேஜெட்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து எம்ஐயில் வந்துட்டு ஒரு டிவிக்கான வெப்கேம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டிவிலையும் மாட்டலாம், நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்மளோட பிசிலையும் மாட்டி வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இன்னும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம காம்பாக்டாக இருக்குது, ஈஸியான செட்டப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக மேலே வந்துட்டு மெட்டலில் கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூவல் மைக்கு ஸ்டீரியோ எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டர் தள்ளி இருந்து நீங்கள் பேசினாலும் கூட அந்த வாய்ஸ் வந்து நல்லாவே கேப்சர் ஆகும். ஸோ பக்கத்தில் தான் இருந்து பேசணும் அப்படின்னு இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு சாம்பிளும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்கப்பா கேமராவை காணோம் அப்படின்னா ஸ்லைட் டைப்பில் வந்து உள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் கேமராவை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் இதை ஓப்பன் பண்ணி கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற நேரம்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்களோட கேமராவை அக்சஸ் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களோட பிரைவசி பாதிக்கப்படும் அப்படின்றனால இந்த இது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு இண்டிகேட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. கேமரா எப்பெல்லாம் அக்சஸ் ஆகுதோ அந்த லைட் வந்துட்டு உங்களுக்கு எரியும். எப்போ கேமரா அக்சஸ் ஆகுதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 1080 பிக்சலில் வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபுல் ஹெச்டியில் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு கிளிப் டைப்பே கிடையாது. ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ஆங்கிளில் வந்து இதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவியாக இருக்கட்டும் இல்லை மானிட்டராக இருக்கட்டும் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. எந்த ஆங்கிள்னாவது நீங்கள் ரொட்டேட் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஈஸியாக வந்து செட்டப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு சாம்பிள் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி டேரெக்டாக இதில் இருக்கக்கூடிய மைக்கை யூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று பேசி பார்ப்போம். ஸோ இப்போயும் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே இதுக்கப்புறம் தான் கேட்டு பார்க்கணும். பேசுறது கிளியராக கேட்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்போ பாரு, பேசுறது கேட்குதா? கிளியராக தான் இருக்கா? ஸோ சாம்பிள் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் நல்லாவே இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டருக்காக இதை வாங்குறீங்க இல்லை வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து வெப்கேம் வேணும்னு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்பில் வேணால் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த வெப் கேமராவை டிவிக்குன்னு வாங்குறீங்க அப்படின்னா கூகுள் டியோ ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். மற்றதில் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்றது டவுட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எம்ஐ டிவி வச்சிருக்கீங்க இல்லை ரெட்மி டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டுமே இதை வந்து நீங்கள் வாங்குங்க. அதில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகுது. மற்ற டிவியில் சில டிவியில் வந்து ஒர்க் ஆகுது, சில டிவியில் ஒர்க் ஆகலை. அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இல்லை லேப்டாப் பிசியில் வந்து கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பாக்டாக வந்து நீங்கள் பேக்கில் வச்சு கூட எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்தவங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க எல்லா கேஜெட்டுமே ப்ரைஸ் அதிகம் ப்ரோ அப்படின்ட்டு. அதே சமயம் இது எந்த அளவுக்கு ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய அமேசிங் கேஜெட் சீரிஸில் கம்மியான ப்ரைஸில் எல்லாத்தையுமே கொண்டு வரேன். அண்ட் அதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். கம்மி பிரைஸ்லேயே நிறைய கேஜெட் போட்டிருப்போம், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.